பட்ட பகல தண்ணி அடிக்கிறாரு. சில நேரத்துல வேலையும் செய்வாரு. இவரே சினிமால காஸ்டியூமர் டிசைனர். சமந்தா பாக்ஸ்ல இருந்து சமந்தா வரைக்கும் இவர் கொடுக்கிற ட்ரெஸ் தான் போடுவாங்க. உள்ளயா இல்ல வெளியில. அந்த அளவுக்கு ஒண்ணு தெரியலையே. சரி, எதுக்கு இந்த கோமாளி எல்லாம் நீ ரூம்ல வச்சிருக்க? தலையெழுத்து. அவன் என்ன வச்சுக்கல, நான் தான் அவனை இங்க வச்சிருக்கேன். அப்படின்னா இந்த பிளாட் உன்னோடது இல்லையா? டேலண்ட தவிர இந்த உலகத்துல எனக்கு சொந்தமா எதுவுமே கிடையாது. என் அதிர்ஷ்டத்தினாலதான் உன்னை என் பிளாட்டை கூட்டு வந்தேன். உனக்கு நான் ஒரு உதவி பண்ணிருக்கேன். நீ எனக்கு காலம் பூரா உதவியா இருக்கணும். ஓஹோ, அண்டர்ஸ்டாண்டிங்கா? வாடகை எவ்வளவு? அதை என்கிட்ட கேளு. 6000. அப்ப என் ஷேர் 2000 ரூபாய். அது கண்டிப்பா சரியா வராது. அவர் இந்த பிளாட் கொடுக்கற வாடகை 6000. முதல்ல 2 மாசம் அவர் கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் 4 மாசம் வாடகை அவர் தான் கொடுத்தாரு. நீ சொல்றது ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. அது உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் மாசம் மாசம் அதே கன்ஃபியூஷன் தான். இந்த கன்ஃபியூஸ் வராம இருக்கணும்னா இனிமே 4 மாசம் நீ வாடகை கொடுத்துரு. 4 மாசம்லாம் ரொம்ப டூ மச். அப்படின்னா 6 மாசத்துக்கு கொடுத்துரு. ஊரெல்லாம் விளக்கறிற நேரத்தில் என் கண்ணுக்குள்ளுக்கிற 2 விளக்கு மட்டும் அணைஞ்சு போயிடுது. இந்த வாட்ச்மேன் வேலையை தவிர வேற எந்த வேலையும் நமக்கு கிடைக்கவும் இல்லை. பகலில் மட்டும் பார்க்குற வேலைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது நம்மளால் உழைக்கவும் முடியல. இந்த லைட்டு எரியுதா இல்லையா? ஐயப்பா, வெளிச்சம் மட்டும்தான் தெரியல, ஆனால் பல்ப் எரியுதுன்னு புரிஞ்சு போச்சு. ஐயோ, இந்த பல்ப் எரிஞ்சா பெரிய டேஞ்சர் ஆச்சே. எவன் வரான் எவன் போறான்னு தெரியலையான்னு கேட்டுருவாங்க. இந்த பல்ப் மட்டும் எரியலைன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. ஊர்ல பொங்கல் பண்டிகைக்கு உரி அடிச்சு விளையாடுனது இப்ப இங்க டெய்லி உரி அடிக்க வேண்டியதா போச்சு. ஜெய் பவர் ஸ்டார் வாழ்க. என்னடா இது, திடீர்னு இப்படி லைட் ஆஃப் ஆயிடுச்சு? ஏப்பா, இனிமே எந்த கேன பையன் வந்தாலும் பரவாயில்ல. என்னையா திடீர்னு இப்படி லைட் ஆஃப் ஆயிடுச்சு? வந்துட்டீங்களா செக்ரட்டரி சார்? பல்பு அணையில உடஞ்சு போச்சு. எப்படி? சத்தமா சொல்லு, இருட்டுல சரியா கேட்கல. இருட்டுக்கு சவுண்டுக்கு என்ன சம்பந்தம் தலைவா? பனி அதிகமா இருக்கிறதுனால சவுண்ட் கொஞ்சம் மந்தமா இருக்கு. சத்தமா சொல்லு. ஹை வோல்டேஜ் ஆனதுனால பல்பு வெடிச்சு போச்சுங்க. என்னைக்கும் ஹை வோல்டேஜ்ல இங்க இருக்கிற பல்பு மட்டும் தான் வெடியுதா? அது நீங்க எலக்ட்ரிஷியன் கிட்ட கேட்கணும். வாட்ச்மேன் என்ன கேட்டா என்ன அர்த்தம்? உனக்கு இருட்டுல பயம் ஒண்ணும் இல்லையா? எனக்கு வெளிச்சம் இருந்தாதான் பயம். ஐயோ, கார் வர்ற மாதிரி இருக்கு. திறக்கிறேன் இருங்க. யாரா அது? யோ, எதுக்கு கேட்ட திறக்கிறேன்? கார் வருது இல்ல? காரா? ஆமா, ஹார்ன் அடிச்சாங்களே, உங்களுக்கு கேட்கலையா? ஹார்ன் அடிச்சாங்க? ஹார்ன் அடிச்சாங்க, கேட்டுச்சு. ஹார்ன் அடிச்சாங்க, ஆனா காரை காணமே. உங்க பின்னாடி தான் போச்சா மாறி தென்னு? ஏன் பின்னாடி கார் போச்சா? ஆமால, போச்சு. கரெக்ட். ஐயோ கொய்யால, காதுதான் டும் ஆயிடுச்சுன்னா கண்ணு கூட இப்ப போயிடுச்சா? அட கடவுளே. ஆஹா, லவ்வர் பாய் என்டர் ஆயிட்டா. லவ்வர் பாய் வந்துட்டாரா? ஆடியோ சூப்பரா இருக்கா. ஆடியோ இல்ல, வீடியோவும் தான். அந்த புண்ணியம் எனக்கு இல்லையே. இந்த வயசான காலத்துல இந்த கிழங்களோட பிளாஷ்பேக்கும் இதுங்களோட டூயட்டும் கேட்டு கேட்டு எனக்கு அழுத்து போச்சு. கடவுளே, இந்த மாதிரி ஓல்டு மாடல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா எடுத்துக்கலாம்ல. அட கடவுளே, என்ன இவ்ளோ டிராபிக்கா இருக்கு? எப்படி கிராஸ் பண்றது? ஐயோ, வீணா போறவன் எப்படி போறான் பாரு. கேள்வி சாவதுக்கு ஏன் தான் கட்சிதா? எனக்கு சாவறதுக்கு டைம் இருக்கு. நீ முதல்ல கிளம்பு. போற வழியில ஆக்சிடென்ட் ஆகி செத்துற போற. ஐயோ, எப்படி கிராஸ் பண்றதுன்னு தெரியலையே. கடவுளே, ஐயே, கொஞ்சம் நின்னுதான் போங்களேன். ஏன் இப்படி வேகமா போறீங்க? அப்பாடி, இந்த ரோட கிராஸ் பண்றதுக்குள்ள உயிர் போய் உயிர் வருது. ஒரு காலத்துல இந்த ரோட்ல ஒரு சைக்கிள் கூட போகாது. இனிமே இந்த ரோட என்னால கிராஸ் பண்ணவே முடியாதுப்பா. ஏன் முடியாது? உங்களை அந்த பக்கம் நான் கிராஸ் பண்ணி விடுறேன். இவ்ளோ டிராபிக் போதா எப்படி போறது? அதெல்லாம் அப்படிதான் இருக்கும். உங்களுக்கு எதுக்கு? 2 நிமிஷத்துல உங்களை அந்த பக்கம் கொண்டு போய் விடுறேன். விடுறா என்ன? முடியாது. டேய், இறக்கி விடுறா, சொன்னா கேளுடா. கேட்க மாட்டேன். ஏடா நீ என்ன ஆஞ்சநேயரா? இல்லங்க, என் பேர் சூர்யா. ஐயோ, என்ன ஏடா இப்படி சந்தேகம் மலை மாதிரி ஆனா சுத்திட்டு போற? நீங்க உதவி பண்ணாத ஹீரோ ஆகும். ஐயோ, முதல்ல என்ன இறக்கி விடுறா. கத்தாதீங்க. ஐயோ, சொல்றது கேளுடா, இறக்கி விடுறா. டேய், சொன்னா கேளுடா, விடுறா. டேய், இறக்கி விடுறா. இப்ப சந்தோஷமா? நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு, உனக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். வேண்டாம். நீங்க என்ன புகழவே புகழாதீங்க. இங்க பாருங்க, அவங்க அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் கிராஸ் பண்றதுக்கு தவிச்சிட்டு இருந்தாங்க. நான் தான் அவங்களை அங்க இருந்து தூக்கிட்டு வந்தேன். மை பர்த்டே ஹெல்பிங் டெண்டன்சி. அவ்வளவு நல்லவங்க. ஓகே, பை. இவன் போற வழியில அவன நாய் புடுங்க. என் வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டான். என்ன ஐஷோ, என்னாச்சுன்னு சொன்னதே என்ன தெரியல. ஈஸியா என்னாச்சுன்னு கேக்குற? எப்படி உயிரை பணைய வச்சு நான் ரோட கிராஸ் பண்ணி போனேன் தெரியுமா? என்னமோ பெரிய ஹெல்ப் பண்ற மாதிரி என்ன அப்படியே தூக்கிட்டு வந்து திரும்பவும் என்ன இங்கேயே விட்டுட்டு ஹெல்பிங் ஹாப்பியா டாடா பை பைன்னு சொல்லிட்டு போறான் பாரு ஆஞ்சநேயர். ஐயோ, இவ்வளவு டிராபிக்ல நான் திரும்ப எப்படி இந்த ரோட கிராஸ் பண்ணுவேன்? ஐஷோ, நீ எதுக்கு இப்ப கவலைப்படுற? நான் தான் உன் கூட இருக்கல, நான் பாத்துக்கிறேன் வா. ஹலோ, நம்ம அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் மைக் டெஸ்டிங். 1 2 3 4
ஏண்டா அதுக்குள்ள பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டியா? பாட்ட பாடலங்க, நான் மைக் டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கேன். அதான் நான் கேக்குறேன், எதுக்கு நீ பாட்டு பாடுற? என்ன திரும்ப அப்படியே கேக்குறீங்க? செவடன்னு கூட சொல்லலாம், உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. சொல்லு. டேய் மச்சான், அந்த மாயில எடுத்துட்டு போய் தோரணத்தை கட்டு. டேய், அவன் தான் ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கான்ல, அதை விட்டு வேற வேலைக்கு அனுப்புற? யோ, அந்த மாவுல எடுத்து போய் தோரணம் கட்டு. நான் சொன்னதும் அதேதான். நீயும் அதைத்தான் சொன்னியா? எது சொல்றதா இருந்தாலும் செக்ரட்டரி நான் தான் சொல்லுவேன். அதுதான் அந்த பிளாட்டோட சட்டம். டேய், நீ வெளிய போய் சாயங்காலம் 7 மணிக்குள்ள சாப்பாடு கொண்டு வந்துரு. பகல்ல என்ன வேலை வேணா சொல்லுங்க, 6 மணிக்கு மேல எந்த வேலையும் செய்ய மாட்டேன். ஏன்? பின்ன நான் இல்லாம கேட்ட யார் பாத்துப்பா? டேய், நீ கேட்டுக்கு வாட்ச்மேனா இல்ல அபார்ட்மெண்ட்டுக்கு வாட்ச்மேனா? அது இல்ல செக்ரட்டரி. ஏய், ரெஜிஸ்டர் ரங்கநாதனோட ஃபிளாட் எதுடா? ரெஜிஸ்டர் புக் என்கிட்ட இல்ல, ஆபீஸ்ல தான் இருக்கு. சார் அவர் அடிக்காதீங்க பாவம். ரெஜிஸ்டர் சார் 206ல இருப்பாரு. ஏய், சீக்கிரமா போய் அவனை இழுத்துட்டு வாங்கடா. ஏய், யாருப்பா நீங்க? யாரு நீங்க? அடடா, இருங்கயா. ஏன் என்ன எடுத்துட்டு போறீங்க? ஏய், ஏய், அடடா. ஏய், நேத்து நீ கல்யாணம் பண்ணி வச்ச தேவின்ற பொண்ணு எங்கடா? தெரியாது. திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணி வைக்க முடியும், ஆனா அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு தெரியாதுல்ல? நான் எதுக்கு திருட்டு தரமா கல்யாணம் பண்ணிக்கணும்? கல்யாணம் பண்ணிக்க போறவங்க அப்ளை பண்ணா 12 நாளைக்கு முன்னாடியே வெளியே நோட்டீஸ் ஓட்டிடுவோம். ஆப்போசிஷனா யாரும் வரலனா லீகலா நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். கல்யாணம் பண்ணி வைக்கிறதா எங்களோட வேலையை. கல்யாணம் பண்ணிக்கிறவங்க யாரா இருந்தா எங்களுக்கு என்ன? ஓஹோ, 12 நாளைக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டா லீகலா உன் பவர் வச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருவ. இவ உன் பொண்ணு தானே? இப்பவே நான் அப்ளை பண்ணேன்னு வச்சுக்க, 12 நாளைக்கு அப்புறம் எங்களுக்கு கல்யாணம். அன்னைக்கே ஃபர்ஸ்ட் நைட். அப்ப வரைக்கும் இவ என் கூட தான் இருக்க போறா. ஏய், ஏய், வாங்கடா. கால் எடுத்து வச்சீங்க, தலை குண்டாகிடும். காப்பாத்துங்க. ஏய், வாடி, வாங்கடா. யாராவது காப்பாத்துங்க. ரொம்ப நன்றி தம்பி, எங்க மானத்தையும் நீங்க காப்பாத்திட்டீங்க. இவன் என்ன ஆளு வந்ததும் நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் சரியில்லைன்னு தான் எனக்கு தோணுது. அங்க மட்டும் பார்வை வேண்டாம். ஏன் கண்ணு போயிடுவேன்? இல்ல, அந்த பொண்ணு நோண்டிடும். ஏய், எவ்வளவு லவர்ஸ்க்கு நீ இது வரைக்கும் ஹெல்ப் பண்ணிருக்க, என்ன பயமுறுத்துற? நான் லவ்க்கு ஹெல்ப் பண்றவன் தான். ஆனா லவ்னா இந்த பொண்ணுக்கு மட்டும் இல்ல, இவங்க ஃபேமிலிக்கே பிடிக்காது. சரியான லூசு குடும்பம். சார் மணி ஆர்டர். வந்துட்டாயா பாரு, நான் சொன்ன நம்பலல, இப்ப உனக்கே புரிஞ்சிடும். சார் மணி ஆர்டர் வந்திருக்கு, இந்த தடவை வாங்கிக்கோங்க சார். அவசியம் இல்ல. சரி, ரெஜிஸ்டர் லெட்டர்லயும் சைன் போடுங்க சார் ப்ளீஸ்.
அந்த மணி ஆர்டர் எங்க இருந்து வந்திருக்கு தெரியுமா? நீ இவ்வளவு நேரமா ஜொல்லு விட்டு பாத்துட்டு இருந்தியே சொப்னா, அவளோட அக்கா கிட்ட இருந்து. அந்த பொண்ணு யாரையோ லவ் பண்ணிருக்கு. அப்பா கிட்ட போய் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டிருக்கு. எல்லாரையும் போல அந்த ஆள் ஒத்துக்கவே இல்ல. ஆனா அந்த பொண்ணு அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுது. ஆனா தன்னோட குடும்பம் எக்காரணத்தை கொண்டு கஷ்டப்படக்கூடாதுன்னு அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு மாசம் மாசம் இங்க சம்பளத்தை அனுப்புது. ஆனா இந்த ஆள் அந்த பொண்ணு எப்போ செஞ்ச தப்புக்காக இப்போ மணி ஆர்டர் வேண்டாம்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டு இருக்காரு. அப்பேற்பட்ட அந்த வீட்டுக்குள்ள நீ லவ் கிவன் உள்ள போனேன்னு வையே, லெட்டர் கேட்கிற மாதிரி உன்னை கிழிச்சிருவான். மரியாதையா அந்த பொண்ணை மறந்துரு, வேற சூப்பர் பொண்ணா செட் பண்ணி தரேன். என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? அப்படியே முழுன்னு கொழன்னு தெலுங்கு ஹீரோ மாதிரியே இருக்கிறப்பா. நீ எந்த சிக்கல்லையும் மாட்டிக்க வேண்டாம் தான் நான் உனக்கு சொல்றேன். கேட்டா கேளு, இல்லன்னா கேழ்வரகு சோறு. ஐஷு, உனக்கு கால்வலியில நீ உட்காந்துக்க, நான் போய் நவகிரகத்தை சுத்திட்டு வந்துடுறேன். உட்காரத்துக்கு எங்க நேரம் இருக்கு? இங்க இருந்து இறங்கி அந்த படிக்கட்டுக்கு போறதுக்கு எனக்கு நேரம் சரியா இருக்கும். நீ சுத்திட்டு வர்றதுக்குள்ள நான் ஒவ்வொரு படியா இறங்கி கீழே போக சரியா இருக்கும். சரி. அம்மாடி, இந்த கடவுளுங்கெல்லாம் எதுக்காக இப்படி மலை மேல போய் உட்கார்ந்துட்டு தரிசனத்தை கொடுக்கறாங்களோ? அப்பாடி, எங்கேயாவது கீழே பிளாட்டான ஒரு இடத்துல உட்கார கூடாது? எவ்வளவு தூரம் ஏறது முடியல, கால் வலிக்குது. அப்பாடி, என்னமோ மத்தவங்க முன்னாடி யூத் மாதிரி சீன் போட்டுக்கிட்டு இருக்கேன். நடக்கும் போதுதான் வயசே வெளியில தெரியுது. இடுப்பு எலும்பே உடைஞ்சிரும் போல இருக்கு. இந்த மலையில இருந்து இறங்கும் போதுதான் நான் எவ்வளவு யூத்தா இருக்கேன்னு எனக்கே தெரியுது. அப்பா, அடங்கொப்புறானே, உன்னை அங்க வந்து பாக்குறதுக்கு நான் திரும்பவும் இங்க இருந்து ஏறணுமா? என்னால முடியாது. இதுக்கு மேல நான் ஏறினா ஏன் சீன் முடிஞ்சிடும். நான் இங்க இருந்தே கும்பிட்டுக்கிறேன். நீ ஆசீர்வாதத்தை பார்சல் பண்ணி மேல இருந்து போடு. இதுக்கு மேல என்னால படி ஏற முடியாதுப்பா, என்னால முடியாது. நான் வரேன். ஏன் முடியாது? ஐயோ கடவுளே, மறுபடியும் நீயா? ஐயா, உங்க ஆசையை நிறைவேற்ற தானே நான் வந்திருக்கேன். மறுபடியும் என்ன என்னடா பண்ண போற? நான் இருக்கும்போது நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அனுமாரு சஞ்சீவ் மலையை தோல் மேல தூக்கி வச்சுட்டு போன மாதிரி உங்களை நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தூக்கி வச்சுட்டு கொண்டு போக போறோம். சொன்னா கேளுடா, விடுங்கடா. செய்யும்போது யார் பேச்சையும் கேட்க மாட்டோம். நானும் தான். டேய் கண்ணா, உங்களுக்கு புண்ணியமா போகுது. கீழே எத்தனை இறக்கி தடவை சொல்றது என் பேர் சூர்யான்னு. ஏதோ ஒரு காரியம், முதல்ல என்ன கீழே இறக்கி விடுங்கடா. என்ன விடுங்கடா, புண்ணியமா போகும் ஏய், உங்களுக்கு. சும்மா தொண பேசினே இருக்காத. டேய், நான் சொல்றத கேளுங்கடா, என்ன முதல்ல கீழே இறக்கி விடுங்கடா. பாத்தியா பிரதர், வயசான காலத்துல கூட அவங்களுக்கு நடந்து போகணுங்கிற ஆசை எவ்வளவு இருக்கு. இந்த பாருங்க, வாயை மூடிட்டு ராமா ராமான்னு சொல்லுங்க. வாயை மூடிட்டா எப்படிடா ராமா ராமான்னு சொல்ல முடியும்? நான் வாயை மூடிட்டேன், இனிமே நீங்க மனசுக்குள்ள ராமா ராமான்னு சொல்லிட்டே இருங்க. வாங்க வாங்க, வந்தாச்சு. அவ்வளவுதாங்க. வந்துருச்சுல, அப்புறம் ஏன் கத்துறீங்க? ஐயம்மா, பாத்தீங்களா எவ்வளவு ஈஸியா மேல கொண்டு வந்துட்டோம். இப்ப ஹாப்பியா? அம்மாடி, இன்னைக்கு ஒரு நல்ல வேலையை செஞ்சு முடிச்சாச்சு. இங்க இருந்து நேரா போனீங்கன்னா சன்னிதானம் தான். இப்ப மேல வந்ததுனால உங்களுக்கு எவ்வளவு புண்ணியம் கிடைக்கும்ல. நான் சொல்றதை கேளுங்க. உள்ள போய் சாமி கிட்ட உங்களுக்கு மட்டும் வேண்டிக்காதீங்க, எங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்தே வேண்டிக்கங்க. உங்க சந்தோஷத்தை பார்த்தா நீங்க எங்களுக்கு அபிஷேகம் பண்ணீங்க போல. அவங்க மேல வரதுக்கு கஷ்டப்பட்டு இருந்தாங்க, நாங்க தான் மேல கூட்டிட்டு வந்தோம். ஹெல்பிங் நேச்சர், ஹெல்பிங் டெண்டன்சி. நாங்க கேள்விங்களை மட்டும் தான் தூக்கிட்டு வருவோம். ஐஷு, நீ கீழே தானே போறேன்னு சொன்ன, அப்புறத்துக்கு அவங்க உன்னை மேல தூக்கிட்டு வந்தாங்க? தலையெழுத்து, அதாண்டி என் தலையெழுத்து. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு படியா உட்கார்ந்து எந்திரிச்சு கீழே இறங்கி போனேன்டி. அந்த விடியா மூஞ்சி என்ன மேல தூக்கிட்டு வந்துட்டான். அவங்க தூக்கிட்டு வந்தாங்கன்னா நீ வேண்டான்னு சொல்லிருக்கலாம்ல. என்ன எங்க அவனுங்க பேச விட்டானுங்க? வாயை கெட்டியா பொத்திட்டு ஏதோ குழந்தைய கடத்திட்டு வர மாதிரி என்ன மேல கொண்டு வந்து போட்டுட்டு ஏதோ பெருசா ஹாப்பின்னு சொல்லிட்டு போறான். ஹாப்பியா? அட கடவுளே, நான் எப்படி மறுபடியும் இத்தனை படி இறங்கி போக போறனோ? கடவுளே, நீதான் அவங்க அடுத்த காப்பாத்தணும். தடவை வரும்போது இந்த மாதிரி ஹெல்ப் எல்லாம் பண்ண வேணாம்னு சொல்லிடு. எத்தனை வாட்டி சொல்றது? அவனுங்க எந்த நேரத்துல எங்க இருந்து எப்படி வருவானுங்கன்னு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. அவனுங்க என்ன கொல்ற வரைக்கும் ஹெல்ப்புக்கு மேல ஹெல்ப் பண்ணிக்கிட்டே தான் இருக்க போறானுங்க. நான் தான் சொன்னல ஐஷு, அவனுங்க சரியான லூசுன்னு. நான் தான் உன் கூட இருக்கேன்ல. வா வா, அவனுங்க வரதுக்குள்ள சீக்கிரம் இறங்கி போயிடலாம். அட கடவுளே, அந்த மங்கி மண்டைய மறுபடியும் வரான். வா, சீக்கிரம் ஓடிடலாம். வா. ஐஷு, ஐஷு பாத்து. பாவம். வந்துட்டேன்னு சொல்லு. இன்னொரு நெட்டு போடு. கிருஷ்ணா ரெடியா? ரெடி சார். இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் எங்கப்பா போனீங்க? இங்கதான் சார் இருக்க. போய் ஹீரோவை கூப்பிடுங்க. சரி சார். சார் ஷார்ட் ரெடி சார். ஜோக்கர் வந்துருச்சியா? சார் ஷார்ட் ரெடி சார். ஏன் சொன்னதையும் சொல்லிட்டு இருக்கேன். எதுவா இருந்தாலும் ஒரு தடவை சொன்னா போதும். 30 இயர்ஸா இண்டஸ்ட்ரியில இருக்கேன். போய் வரேன்னு சொல்லு. ஓகே சார். வந்துட்டானுங்க ஆட்டிக்கிட்டு. பாத்தீங்களா முடிஞ்சது. அடா, அதுக்குள்ள முடிஞ்சுதா? ஹீரோனா சும்மா வா, அவரை யாரும் அடிச்சுக்கவே முடியாது. இல்லையா? இல்ல, subject 4 சொல்லுங்க. மாசமா சப்ஜெக்ட் சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்கேன். சார் 4 மாசம் இல்ல சார், 6 மாசம் ஆச்சு சார். 5 நிமிஷத்துல லைன் சொல்றியா? 5 நிமிஷம் இல்ல சார், ஒரு 11 நிமிஷம் குத்தீங்கன்னா. முடியாதியா? என் டைம் ரொம்ப இல்ல, வேல்யூபிள். அழைச்சு போடு. 5 நிமிஷத்துல சொல்றதா இருந்தா சொல்லு, இல்லனா கிளம்பினே. சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன். சரி சொல்லு.
சார் இந்த கதையில உங்களுக்கு ரொம்ப நல்ல ஃபேமிலி. யோ என் ஃபேமிலியை பத்தி தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் தெரியும். அது கரெக்ட் தான் சார். ஆனா இந்த கதையில நிறைய வெரைட்டி இருக்கு சார். கால் இல்லாத அம்மா, ஆ. கண் இல்லாத அப்பா, ஆ. ஊம தங்கச்சி, எதுக்கும் உதவாத அண்ணன். அப்ப நானு நீங்க வந்து பெர்ஃபெக்ட் சார். என்ன பெர்ஃபெக்ட்? என்னத்த பெர்ஃபெக்ட்? இந்த மாதிரி ஒரு தரித்திரம் பிடிச்ச ஃபேமிலியில தான் நான் பிறக்கணுமா? என் டைமை வேஸ்ட் பண்றதுக்காக இத்து போன சப்ஜெக்ட் சொல்றியா? இந்த மாதிரி ஒரு கதையை சொல்றதுக்கு ஏவிஎம் எதிர்க்க ஒரு டீ கடை இருக்கு. அங்க போய் சொல்லு. அதுல சார் நான் வாங்குறல. தள்ளிப்பையா எதுக்கு ஹீரோ டைம் வேஸ்ட் பண்ற? தரத்திரம் முடிச்ச சப்ஜெக்டோட வந்திருக்கான் பாரு. நீ யாரியா? லேட்டஸ்ட் யங்கஸ்ட் ரைட்டர் கேம் கிரேட்டஸ்ட் டைரக்டர் சார். உங்க டைமுக்கு ஏத்த மாதிரி ஸ்டோரி சொல்லுவேன். 5 நிமிஷத்துல சொல்லுவியா? 2 நிமிஷம் போதும். எனக்கு டைம் வேஸ்ட் ஆக கூடாதுல. சூப்பர். ப்ரோசீட். ஓபன் பண்ணும்போது அழகான ஒரு காலேஜ் சார். அழகான காலேஜா? அப்ப நானு அந்த காலேஜுக்குள்ள நீங்க ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்டா என்டர் ஆவறீங்க சார். சரி ஹீரோயின் அந்த பொண்ணு அதே காலேஜ்ல செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்கு சார். கட் பண்ணு. இந்த சீன் எனக்கு பிடிக்கவே இல்லையா? என்ன விட ஹீரோயின் எப்படி ஒரு வயசு பெருசா இருக்கலாம்? நல்லா இல்லையா? இந்த பாயிண்ட்ல வெரைட்டி அதானே சார். நீங்க ஹீரோயினை விட 1 இயர் யூத்தா இருக்கீங்க சார். ஓஹோ, கதையில பெரிய விஷயம் இருக்கும் போல இருக்கு. இந்த மாதிரி நியூஸ் சப்ஜெக்ட் தான் ரொம்ப நாளா நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். பாத்தீங்களா? யூத்னா இதுதான் யூத். நல்லா பாத்துக்க. கதை எப்படி இருக்கு கேட்டியா? நீங்க மேல சொல்லுங்க ரைட்டர். சரி தம்பி, ஷேர் எடுத்தீங்க போடுப்பா. திரும்பவும் ஓபன் பண்ணா ஒரு வர்ஸ்ட் மார்னிங், ஆனா ரொம்ப பிளசன்டான ஒரு அட்மாஸ்பியர். ஃபர்ஸ்ட் மார்னிங்ல ப்ளசன்ட் அட்மாஸ்பியர். 30 இயர்ஸ்ல இந்த மாதிரி டயலாக் கேட்டதே இல்ல. இதாங்க வெரைட்டி பண்றேன். ஓஹோ, ப்ரோசீட். ஹீரோயினி உங்களை அப்படியே கிராஸ் பண்ணிக்கிட்டு ஸ்லோ மோஷன்ல அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது 30 இயர்ஸ் இண்டஸ்ட்ரியில என்ன இது வரைக்கும் யாரும் கிராஸ் பண்ணதே இல்ல. நான் தான் அவளை கிராஸ் பண்ணுவேன். யார் வேணாலும் கிராஸ் பண்ணிட்டு சார். ஓஹோ, இது கூட ட்விஸ்டா? முன்னால போ. அப்படியே கிராஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட தோல்ல இருக்கிற அந்த துப்பட்டா வர்ணங்கள் பூசி அப்படியே பறந்துகிட்டே இருக்கு சார். இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு. அப்படியே பறந்துட்டு இருக்கிற துப்பட்டாவை ஸ்பைடர்மேன் மாதிரி நான் போய் பிடிக்கணும் அவ்வளவுதானே? இல்ல சார், அங்கதான் ட்விஸ்ட். ஓஹோ, அப்படியே பறந்துட்டு இருக்கிற அந்த துப்பட்டா ஒரு இடத்துல அப்படியே போய் விழுது. எங்க ஏவிஎம் ஸ்டுடியோலயா? அங்கதான் ரெண்டாவது ட்விஸ்ட் வச்சு. ஓஹோ, டைட்ல ஒரு கை அந்த துப்பட்டாவை அப்படியே தூக்கி மேல எடுக்குது. கை என்னோட தானே? கை உங்களோட தான், ஆனா லொகேஷன் ஏவிஎம் இல்ல. லண்டன். ஏண்டா உனக்கு பாஸ்போர்ட் இருக்கா? இருக்கு சார். அப்படி மேல சொல்லு. இனி எங்க மேல சொல்றது? அங்க இருந்து சாங் அப்படியே ஆரம்பிக்குதுல. ஏய் துப்பட்டா 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 உன்ன நானு கட்டி கட்டா கட்டி கட்டா கட்டி கட்டா. ஆஹா, அற்புதம். உன் சாங் நல்லா இருக்கு, உன் கதையும் நல்லா இருக்கு. சீக்கிரமா போய் ஒரு ப்ரொடியூசரை கூட்டிட்டு வா. எனக்கு ப்ரொடியூசர் நான் தான் கூட்டு வரணுமா? 30 இயர்ஸ் இண்டஸ்ட்ரி டேட் போறதுக்குள்ள சீக்கிரம் ப்ரொடியூசரை கூட்டு வா. எதுக்கு? அந்த ஆளு தூக்க மாட்டிட்டு சாவறதுக்கா? அவ y minus 2 whole square is equal to 5 square. So இந்தா. a square plus 2a இந்தாம்மா. plus 1 முதல்ல குடிடா, அதுக்கப்புறம் படிச்சுக்கலாம். minus 4y plus 4 என்ன? அது இது கூடவா உன்னால டேலி பண்ண முடியல? பிளஸ் 2 வரைக்கும் எப்படிடா வந்த? எதுக்கு இவ்வளவு பலமா அடிக்கிற? இப்படி பலமா அடிச்சாதான் உன் மரமட்டைக்குள்ள ஏதாவது ஒண்ணு ஏறும். நீ எதை பழித்துக்கவே அடிக்கிற? ம். என்ன என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வேணும்னா அது வந்து நம்ம சார. அப்பா வெளியில போயிருக்காரு, எப்போ ஒரு வரணும் தெரியாது. ஓஹோ, அப்புறம் இன்னொரு மேட்டர் என்னன்னா, எந்த மேட்டரும் சொல்ல வேண்டாம். வெளியில காலிங் பெல் இருக்குல்ல, வரதுக்கு முன்னாடி அடிச்சிட்டு வரணும்னு தெரியாதா? அதாங்க காலிங் பெல் எங்க இருக்குன்னு கேட்க தான் வந்தேன். வல வலன்னு பேச வேண்டாம். அப்பா வரும்போது நீங்க வந்தா போதும். எப்பா ரொம்ப ஓவர் கட்டிக்கிறோம் ஃபர்ஸ்ட் நைட்ல சேர்த்தாண்டியே.